அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் பார்வையில் சாபமிடுதல் பற்றிய முழுமையான பதிவு. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல இஸ்லாத்தோட பார்வையில் சாபமிடுதல் கூடுமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரைங்க எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க மேலே சாபமிடுறதுக்கு அனுமதியே கிடையாது. அது ஒரு ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. ஆனாலும் ஒரு நபர் மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் மட்டும், ஒரு குரூப் மட்டும் அடுத்தவங்க மேலே சாபமிடுறதுக்கு அனுமதி இருக்கு. யாரு அப்படின்னா சாபமிடுவதற்கான நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுபவர்கள். சாபமிடுவதற்கான நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுபவர்கள்னா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, அநீதம் இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கும் அல்லாஹ்விற்கும் நடுவில் எந்த திரையும் இல்லை. அல்லாஹு அக்பர். அநீதம் இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் எந்த திரையும் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நஅூது பில்லாஹ் அப்படிப்பட்டவர்களோட சாபத்துக்கு ஆளாகிறத விட்டு வல்ல நம்ம பாதுகாக்கணும். ஆமீன். முதல்லங்க இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், சாபமிடுதல் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கூடும், குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு கூடும். அந்த சாபத்தை அல்லாஹ் நிச்சயமாக பழிச்சிடுறான், கபூல் ஆக்கிடுறான், ஏற்றுக்கிறான். சாபம் பழிக்குமான்னு கேட்குறாங்க இல்லையா? கண்டிப்பாக சாபம் பழிச்சிடும். ஆனால் அதே நேரம் இந்த குறிப்பிட்ட நபர்களை தாண்டி, அதாவது சாபமிடும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுபவர்களை தாண்டி இன்னைக்கு சிலர் ஒரு விளையாட்டுக்கு சாபமிடுவாங்க. இன்னும் சிலர் தனக்கு நெருக்கமானவங்களே ஒரு கோபத்தில் சாபம் விட்டுருவாங்க, ஒரு காரணம் இல்லாமல் பிறர் மேலே சாபமிடுவாங்க. சிலர் பொறாமையில் உருப்படவே கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சிலர் பொறாமையில் சாபமிடுவாங்க. இந்த மாதிரியான சாபங்கள் நிச்சயமா பலிக்காது. இப்படி இந்த மாதிரியான சாபங்கள்லாம் பலிக்குங்கிறதுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஆனாலும் நாம் இந்த மாதிரியான சாபங்கள் விடுறதை விட்டு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்திருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு ஆத்திரத்தில், ஒரு கோபத்தில் நம்ம சாபம் விட்டு போனீங்களா, நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா அந்த சாபத்தையும் கூட ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம இந்த மாதிரியான சமயங்கள்ல எல்லாம் சாபம் விடுறதே ஒரு பெரிய பாவமாக நினைக்கணும். ஒரு காரணமே இல்லாமல், ஒரு தகுந்த ரீசனே இல்லாமல் நம்ம அடுத்தவங்க மேலே சாபம் விடுறதே ஒரு பெரிய ஒரு பாவமாக நம்ம பார்க்கணுங்க. சரி, இப்போ கடைசியாக சாபத்தை விட்டு பாதுகாப்பு பிறர் நம்ம மேலே சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சாபத்தை விட்டு நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறதுங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, எந்த ஒரு முஸ்லிம் அடுத்தவருக்கு நாவாலேயோ கையாலேயோ தொந்தரவு கொடுக்கலையோ அவர் தான் சிறந்த முஸ்லீம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. முதல்ல ஒரு இன்னொருத்தர் நம்ம மேலே சாபம் விடுறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம கொடுக்குற ஒரு நிலைமையில் ஒரு இடத்துல நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடாதுங்க. அடுத்தவருக்கு நம்ம அநீதம் செஞ்சிடவே கூடாது. ஏன்னா நம்ம அநீதம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு சாபம் விட்டுட்டாரு அப்படின்னா நஅூது பில்லாஹ் அந்த சாபம் நமக்கு கண்டிப்பாக பழிச்சிடும். அந்த சாபம் நமக்கு ஒரு பெரிய ஒரு தீங்கை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். சரி, இப்போது நாம் ஒரு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கோம், நாம் சாபம் விடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஒரு அநீதம் இழைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா சாபம் விடுறதையும் தாண்டி அந்த ஒரு அநீதத்து மேலே பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். ஆனால் அந்த சமயத்தை சாபம் விடுறதுக்குமே ஒரு இஸ்லாத்தை தடுக்கப்பட்ட காரியம் கிடையாதுங்கிறதையும் நம்ம விளங்கிக்கணும். அதே நேரம் சாபமிடுதல் ஒரு விரும்பத்தகுந்த காரியம் அல்ல இஸ்லாத்துலங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஒருத்தருக்கு அநீதம் செஞ்சுட்டோம், அவர் நம்மளுக்கு ஒரு சாபம் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த சாபத்திலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறுறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நாம் ஒருத்தருக்கு தப்பு பண்ணிட்டோம், நமக்கே தெரியுது நாம் அவர் மேலே அவருக்கு ஒரு பாவத்தை புரிஞ்சிட்டோம், நாம் அவருக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அவர் நம்ம மேலே சாபம் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த சாபத்திலேருந்து நம்ம பாதுகாப்பு பெறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த அடியார்கிட்ட, அந்த மனிதர்கிட்ட போய் மனசார மன்னிப்பு கேட்டு அவரோட மன்னிப்பை வாங்கிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அடியார்களுக்கு இழைக்கப்படுற ஒரு பாவத்தை அந்த அடியார் மன்னிக்கலை அப்படின்னா அல்லாவே மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு தொழுகலை வைக்கல, நோன்பு வைக்கல அப்படின்னா அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிடோன்னு வைங்க. ஆனால் ஒரு அடியானுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பாவம் அந்த அடியான் அவனை மன்னிக்கலை. உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் நான் மனசு நோகடிச்சிட்டேன் அப்படின்னா அவர் என்னை மன்னிக்காதவரை நஅூது பில்லாஹ் அல்லாவே என்னை மன்னிக்க மாட்டான். அதனால் நாம் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே வழி, நாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்றது தான் அவரோட சாபத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இப்போ ரெண்டாவது சாபம், அதாவது நம்ம மேலே யாரோ ஒருத்தர் பொறாமையில் சாபம் விட்டுருப்பாங்க, ஒரு கோபத்தில் சாபம் விட்டுருப்பாங்க, காரணமே இல்லாமல் விளையாட்டுலாம் சாபம் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான சாபங்கள் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான சாபங்களை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறுறதுக்காக வேண்டி
என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுக்குற வழி யாசின் ஓதி துவா செய்யலாம். ஏன்னா யாசின் அப்படின்னாலே சூரத்து ஷிஃபா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது நிவாரணம் அளிக்கும் சூரா அப்படின்னு. அதனால் நம்ம சாபத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரியான சாபங்கள், அதாவது அநீதம் இழைக்கப்பட்டவரோட சாபம் அல்லாத மற்ற சாபங்கள், இதுதான் 2வது வகை சாபம். இந்த சாபங்களை விட்டு பாதுகாப்பு பெறதுக்காக வேண்டி யாசின் ஓதி நாம் துவா செய்யணும். யா அல்லாஹ், பிறரோட சாபத்திலேருந்து என்னை பாதுகாத்து கொடுறா அல்லாஹ், முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுறா அல்லாஹ் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அந்த சாபங்கள், பிறரோட சாபங்கள்லேருந்து முழுமையாக பாதுகாப்பு கொடுப்பான். சரி, நமக்கு யாசின் தெரியல, யாசின் நம்ம ஓதுற நிலைமையில் இல்லை அப்படின்னா நம்ம அல்ஹம்து சூரா, ஜஸ்ட் சூரா ஃபாத்திஹா இருக்கு இல்லையா, அல்ஹம்து சூராவை ஓதி நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சோம் அப்படின்னாலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மளை மற்றவங்களோட இந்த மாதிரியான அநீதம் இழைக்கப்பட்டவரோட சாபம்னா அதே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த சாபம் இல்லாமல் மற்ற சாபங்களை விட்டு அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். வல்ல அல்லாஹ் வாழும் சமயத்தில் நாமும் பிறரை சாபமிடாமல் பிறரின் சாபத்திற்கும் ஆளாகாமல் பரிபூர்ண முஸ்லிமாக வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.